திருவிழாக்கள்ல பூங்கரகத்தை எடுத்து வழிபடுறோமே, இது எதை குறிக்குது? கர்ப்பம் தரித்த பெண்ணின் வயிறை பானையோடு ஒப்பிட்டாங்க நம்மளுடைய பெரியவர்கள். பானை வயிறு அப்படின்ற மக்கள் வழக்கு உங்களுக்கு ஞாபகம் வரலாம். கும்பம், குடம், கடம், கரகம் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய பானை அப்படின்றது பெண்களின் கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுது கதாசரித சாகரம் அப்படின்றாரு கோ சசிகலா. காட்டில் கிடைச்சதை உண்டு நாடோடியா வாழ்ந்த மனிதகுல வரலாற்றில் பெண்கள் தான் முதல்ல வேளாண்மையை கண்டுபிடிச்சாங்க. பயிர் தொழில் தான் மனித இனத்தின் வறுமையை நீக்கி வளமையை கொடுத்துச்சு. வேளாண்மையை கண்டறிஞ்சு மனித குலத்துக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்றதுனால பெண்களையும், வறுமையை போக்குச்சு அப்படின்றதுனால வேளாண்மையையும் நாம பழங்காலத்துல தெய்வமா வணங்கணும். சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழருடைய பழம் நாகரிகமான சிந்து சமவெளியில கிடைத்த ஒரு தொல்லியல் முத்திரையில பெண்ணினுடைய பெண் குறியிலிருந்து தாவரம் வெளிவரத போல ஒரு சிற்பம் இருக்கு. அதனுடைய எச்சமாத்தான் பெண்ணினுடைய கர்ப்பப்பை, அதாவது பானையிலிருந்து தாவரம் முளைத்து வெளிவருவதாக முளைப்பாரியும் கரகத்தையும் இன்னைக்கு நம்ம வணங்கிட்டு இருக்கோம்.